சட்டப்பேரவையிலிருந்து தற்போது செங்கோட்டையன் புறப்பட்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அறையில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து செங்கோட்டையன் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். முழு விவரம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது இன்று தொடங்கியது. காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை சபாநாயகர் தலைமையில் தொடங்கிய கூட்டத்திற்கு பின்பாக உடனடியாக மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டு, அதேபோன்று கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேர் மற்றும் கேரள மாநில முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் மறைவு உள்ளிட்ட முக்கியமான தலைவர்களுக்கான இரங்கல் தீர்மானமும் ஒத்திவைக்கப்பட்டு தற்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது இன்று தொடங்கி முதலாம் என்பது கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொதுவாக சட்டப்பேரவை கூட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் இதற்கு முன்பாக கட்சியினுடைய விவகாரங்கள், அதே போன்று தன்னுடைய கோரிக்கைகள் உள்ளிட்டவற்றை பொதுவாக பேசிக் கொள்வது வழக்கம். அந்த அடிப்படையில் அதிமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடியவர்கள் ஒரு உற்சாகமான வரவேற்பு அளித்ததோடு சட்டப்பேரவை உள்ள வந்த உடனடியாக ஒரு வரவேற்பு அளித்தனர். ஆக செங்கோட்டையை பொறுத்தவரை எவ்வாறான நிலைப்பாட்டை பேரவையில் எடுக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருந்தது. காரணம், இரு அணிகள் இல்லாமல் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்ததிலிருந்து பல்வேறு விதமான நிகழ்வுகள் அதிமுகவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக செங்கோட்டையுடைய ஆதரவாளர்கள் அனைத்தும் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் சட்டப்பேரவை கூடக்கூடிய நிலையில் எவ்வாறான சந்திப்புகள் இருக்குமா அல்லது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பாரா உள்ளிட்ட எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருந்தது. இந்த நிலையில் பேரவைக்கு பொதுவாக வழங்கக்கூடிய நுழைவாயில் 4 வழியாகத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் அனைவருமே செல்வார்கள். பொதுவாக சபாநாயகர் அறைக்கு செல்லக்கூடிய வழியை பொறுத்தவரை அமைச்சர்கள், அதே போன்று முதலமைச்சர் போன்றவர்கள் தான் அந்த வழியை பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கும். இந்த நிலையில் செங்கோட்டையனை பொறுத்தவரை காலை சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு வரும்பொழுதே கூட சபாநாயகர் அறைக்கு செல்லக்கூடிய வழியாக சென்றுதான் பேரவை நிகழ்வில் பங்கேற்க வந்திருந்தார். அங்கும் கூட அமைதியாகவே உட்கார்ந்திருந்தார். யாரும் அதிமுக உறுப்பினரிடம் பெரிதாக பேசிக் கொள்ளவில்லை. பேரவை கூட்டம் முடிந்ததற்கு பின்பாக அவை ஒத்திவைக்கப்பட்டதற்கு பின்பாக அதிமுக சேர்ந்த ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடன் நலம் விசாரித்தார்கள். அவரும் கூட ஒரு சிலருடைய நலம் விசாரித்ததையும் கூட நாம் பார்க்க முடிந்தது. இதைத் தொடர்ந்துதான் வந்த அதே வழியாக, அதாவது சபாநாயகர் அறைக்கு செல்லக்கூடிய வழியாகவே புறப்பட்டு சென்று விட்டார். பொதுவாக அதிமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சித் தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுக உறுப்பினர்கள் பேசுவார்கள். சில ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெறும். ஏனென்றால் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் கூட விவாதிக்கக்கூடிய விவாதங்கள் தொடர்பாக நடைபெறும். இன்று இரங்கல் குறிப்பு, இரங்கல் தீர்மானம் ஒத்திவைப்பு இருப்பதன் காரணமாக பெரிதான ஒரு ஆலோசனை இல்லாமல் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையோர் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமியுடைய அறையிலேயே, எதிர்க்கட்சி உறுப்பினருடைய அறையிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை சபாநாயகர் அறையின் வழியாகவே சென்றுவிட்டு நிகழ்வில் பங்கேற்ற உடனடியாகவே புறப்பட்டு சென்று விட்டார். ஒரு சில அதிமுக உறுப்பினர்களை மட்டுமே பேசிக்கொண்டு செங்கோட்டையன் புறப்பட்ட காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. ஆகவே தற்போது வரைக்குமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு சுமூகமான உறவு எட்டப்படவில்லை என்பதை இதன் மூலமாக பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து 17ஆம் தேதி வரைக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடைபெறக்கூடிய நிலையில் செங்கோட்டையன் மற்ற கூட்டங்களில் பங்கேற்பாரா, அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அவருடைய அறைக்கு வருவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலைக்கிறது. ஆகவே இந்த 4 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு சட்டப்பேரவை நிகழ்வை பொறுத்தவரை ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே செங்கோட்டையனுடைய நிகழ்வுகள் இருந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. தொடர்ந்து நாளை இருந்து மழை கோரிக்கை மற்றும் அது மீதான விவாதமும் 14ஆம் தேதி பதிலுரையும் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.